வணக்கம்ங்க. நான் தான் உங்களுடைய மீனாட்சி. இன்னைக்கு நம்முடைய ஏஎஸ்எம் சேனல்ல லா ஆஃப் அட்ராக்ஷன்ல ஒரு விதமான மெடிடேஷன் மெத்தட தான் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உமி. உமி வந்துட்டு நாட்டு மருந்து கடைகள்லலாம் கிடைக்கும். அந்த உமிய நீங்க வாங்கி ஒரு புது மண்பானை, அந்த மண்பானைக்குள்ள நீங்க வந்து அந்த உமிய கொட்டி வச்சுடுங்க. கொட்டி வச்சுட்டு அந்த உமியவும் நல்லா நீங்க மெடிடேட் பண்ணி சார்ஜ் ஏத்த போறீங்க. அண்ட் அதே மாதிரி பேப்பர் பிட்ஸ் ஆஃப் பேப்பர்ல உங்களுடைய விஷ் ஏதான ஒரு விஷ் நீங்க வீடு வாங்கணும், இல்ல வீடு கட்டணும், இல்ல உங்களுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்கு, அது சரியாகணும். இப்படி என்னவா இருந்தாலும் அந்த பேப்பர்ல எழுதி, நீங்க வந்து அந்த பேப்பர நல்லா மெடிடேட் பண்ணலாம். பேப்பர் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க பே லீஃப் பிரியாணி இலையிலயும் எழுதலாம். கிரீன் கலர் பென்னால எழுதி நல்லா மெடிடேட் பண்ணி பேப்பரோ இல்லைன்னா பிரியாணி இலையோ அதை நல்லா சுருட்டி அந்த உமிக்குள்ள போட்டு மூடி வச்சிடுங்க. ஸோ அதே மாதிரி தொடர்ந்து 9 டேஸ் நீங்க வந்து பண்ணுங்க. ஸோ பண்ணி அப்போ 9 பிட்ஸ் ஆஃப் பேப்பர்ஸ் அந்த உமிக்குள்ள புதைஞ்சு இருக்கும். ஸோ உமிக்கு வந்து அவ்வளோ பெரிய ஒரு பவர் இருக்கு, ஸ்ட்ரென்த் இருக்கு. ஸோ நீங்க அத நல்லா மெடிடேட் பண்ணி 10த் டே எல்லா பேப்பர்ஸையும் கையில வச்சு, இல்ல எல்லா பே லீஃபையும் கையில வச்சு நீங்க நல்லா மெடிடேட் பண்ணி, மொத்தமா எல்லாத்தையும் நீங்க எரிச்சிடலாம். எரிச்சு வானத்துல தூவி விட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா, நீங்க எந்த விஷ் கேட்குறீங்களோ, அது வந்து கண்டிப்பா உங்கள நோக்கி வரும். ஸோ இப்போ அடுத்த ஒரு ரெமெடி பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸ் ஜார். ஒரு கண்ணாடி மூடி போட்ட ஜாடி. அதில வந்துட்டு கொஞ்சம் ஒரு 1/2 கப்புக்கு வந்துட்டு அரிசி போட்டுடுங்க. அதோட சில்ற காயின்ஸ் எல்லாம் நம்மகிட்ட இருக்கும் இல்லையா? அந்த சில்ற காயின்ஸ் எல்லாம் போட்டு வச்சுடுங்க. 2 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 பிரியாணி இலை. அந்த பிரியாணி இலையில 5207418808ன்ற நம்பரை எழுதிக்கோங்க. கிரீன் கலர் மார்க்கர்ல. ஸோ அதே மாதிரி சுருள் பட்டை கிடைக்கும். அந்த பட்டையிலும் நீங்க இதே நம்பரை எழுதி உள்ள போட்டுறலாம். ஸோ இது எல்லாமே போட்டு பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரம் லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பச்சை கற்பூரத்த நீங்க வந்து போட்டுடுங்க. போட்டுட்டு நல்லா அந்த ஜார வந்து நீங்க வந்து மூடிய ஓப்பன் பண்ணி, உங்கள நோக்கி பணம் வந்துகிட்டே இருக்கு. உங்களுக்கு எந்த விதமான பண பிளாக்கேஜும் இல்ல. நீங்க கேட்கிற இடத்துல, கேட்கிற நேரத்துக்கு உங்களுக்கு மணி வந்து வந்துட்டே இருக்கு. உங்களுடைய அக்கவுண்ட்ல எப்பவுமே பணம் இருந்துகிட்டே இருக்கு. அப்படின்ற மாதிரி நீங்க மெடிடேட் பண்ணி, அந்த ஜாடிய டெய்லி டெய்லி மெடிடேட் பண்ணி, ஒண்ணு நீங்க உங்க பூஜை ரூம்ல வைக்கலாம். இல்ல நீங்க எங்க கேஷ் வைக்கிறீங்களோ, வீட்ல எங்க பணம் வைக்கிறீங்களோ அங்க வைக்கலாம். நீங்க ஒரு பிசினஸ் ரன் பண்றீங்க அப்படின்னா, நீங்க பிசினஸ் ரன் பண்ற இடத்துல உங்களுடைய ஆஃபீஸ் டேபிள்லயோ, இல்ல நீங்க எங்க பணம் வைப்பீங்களோ அந்த இடத்துல நீங்க அந்த ஜாடிய வச்சுக்கலாம். ஸோ இந்த பரிகாரங்கள்லாம் நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஸோ மச்.